இப்போ இந்த இவ்வளோ நாள் வந்த படங்களே ரஜினி படங்கள் இது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு ரஜினி சாரே அடிக்கடி சொல்கிறாங்க. அவ்வளோ வித்தியாசமாக இருக்குமா? இல்லை, வித்தியாசமான லோகேஷ் கனகராஜ் தான் வித்தியாசம். அவர் வந்து விக்ரம்னு ஒரு படம் பண்ணி இது வரைக்கும் இந்த கமலே இந்த படத்தில் ஒரு வேற ஒரு இதில் காமிச்சனால ரஜினிகாந்த் அவர்களை இந்த படத்தில் வேற மாதிரி கண்டிப்பாக காமிச்சிருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இப்போ உள்ள ஆடியன்ஸ் கொண்டு போய் சேர்க்குற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை கொண்டு போய் பார்க்கல. ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்தில் யார் அப்டேட்டில் இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்படுறார். அதனால தான் இன்றைக்கி இந்த வயசு வரைக்கும் அவர் ஹீரோ நிற்கிறார். அது ரொம்ப முக்கியம். பாலு மகேந்திரா அவர் அவ்வளோ பெரிய கேமராமேன், அவ்வளோ பெரிய டேரக்டராக இருந்தாலும் கூட அவரை விட இப்போ அப்டேட்டில் இருக்கக்கூடிய இளம் இயக்குநர்களை தான், உதவி இயக்குனர் தான் வச்சுக்கிறார் அசினேட்டர். ஏன்னா அப்போ தான் நம்ம எனர்ஜியாக இருக்க முடியும். ஆமாம், புதுசாக இருக்க முடியும். அவர் வயசுக்குள்ள இருக்கக்கூடிய அசோசியேட் வச்சு வச்சுங்களேன், அந்த காலத்துடைய படங்கள் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ அப்டேட்டில் இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்களோடு சேர்ந்து பயணம் பண்ணுறதுக்கு. அதனால தான் இன்றைக்கி ஒவ்வொரு காலகட்டமாக மாறி மாறி அவர் காலகட்டங்கள் நடித்து எல்லாருமே இன்றைக்கி வந்து ஃபீல்டே கிட்டது பல பேர். இன்றைக்கும் ஒரு உச்ச நட்சத்திர நடிகராக இருக்கார், பிஸ்னஸில் பெரிய போட்டியாளராக இருக்கிறார் பலருக்கும். அப்படிங்கிறது தன்னை வந்து என்ன இருக்குங்கிறத அப்டேட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த அப்டேட்டுக்கு இவரும் ஒத்துழைக்கிறார்ல.